ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மாங்கல்ய பாக்கியமும் மகிழ்ச்சியையும் அருளும் கேதாரகௌரி விரதத்தின் சிறப்பு பற்றிதான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். சக்தி ரூபமான பார்வதி தேவி சிவபெருமானை நினைந்து விரதமிருந்து வழிபட்டு அதன் பலனாக சிவபெருமானின் பாதி உடம்பை பெற்று அர்த்தநாரியாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் ஒன்றாகிய விரதமே கேதாரகௌரி விரதமாகும். மணமாகிய பெண்கள் தங்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும், மணமாகாத கன்னிப் பெண்கள் நல்ல கணவனை வேண்டியும் இந்த விரதத்தினை அனுஷ்டிக்கின்றனர். மங்களகரமான வாழ்க்கையை வேண்டி ஆண்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். கேதாரம் என்பது இமயமலை சாரலில் உள்ள ஒரு சிவஸ்தலமாகும். இத்தலத்திலே எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானை நினைத்து பார்வதி தேவியாகிய கௌரி இந்த விரதத்தினை மேற்கொண்டதால் இப்பெயர் உண்டாயிற்று. சிவனுக்கு சமமான நிலையில் சக்தி அமையும்போது அது பராசக்தி என போற்றப்படுகிறது. தென்னாட்டு சைவம் என போற்றப்படும் சைவ சித்தாந்தம் கூறும் பரம்பொருள் சிவனாகும். சிவனின் அருள் வேண்டி அனுஷ்டிக்கப்படும் விரதங்கள் பல இருந்த பொழுதிலும் கேதாரகௌரி விரதம் பல வகையிலும் சிறப்புடைய விரதமாக கருதப்படுகிறது. பக்தர்கள் இந்த விரதத்தினை மன ஒருமைப்பாட்டுடனும் புனித நோக்குடனும் என்ன வரம் வேண்டி அனுஷ்டிக்கிறார்களோ அந்த வரங்களை அம்பாளின் வேண்டுகோளிற்கிணங்க சிவபெருமான் மிக விரைவாகவே கொடுத்து விடுவார் என்பது பலரது அனுபவமாகும். இதனை விட சர்வலோக அன்னையாகிய பார்வதி தேவியே இந்த நோன்பினை முதலில் அனுஷ்டித்து பரம்பொருளின் இடப்பாகத்தினை பெற்று கொண்டார் என்பதும் இவ்விரதத்திற்கு வழங்கப்படும் அடுத்த சிறப்பாகும். ஆண் பெண் என்ற வேறுபாடோ வயது வேறுபாடோ இன்றி வாழ்க்கையின் எந்த நிலையில் இருப்போரும் இந்த நோன்பினை தமக்கு வேண்டிய வரங்களை வேண்டி அனுஷ்டித்து ஈகபர இன்பத்தினை பெற்று இன்புற்று வாழ இந்த விரதம் வழி செய்கின்றது. இத்தகைய சிறப்பு பெற்ற கேதார கௌரி விரதம் எப்படி செய்வது, அதன் சிறப்புகளை பார்ப்போம் வாருங்கள். கேதார கௌரி விரதம். கேதாரேஸ்வரர் என்றால் சிவபெருமான் கௌரி என்னும் பார்வதியுடன் கேதாரேஸ்வரரை பூஜை செய்து நோன்பு அனுஷ்டிப்பதால் இதற்கு கேதார கௌரி விரதம் என பெயர் வந்தது. புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ தசமி திதி முதல் ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அல்லது அமாவாசை வரையில் 21 நாட்கள் இதை அனுஷ்டிக்க வேண்டும். முடியாதவர்கள் கடைசி நாளான இன்று இதை அனுஷ்டிக்கலாம். கௌதம மகரிஷியால் உபதேசிக்கப்பட்ட இந்த விரதத்தை செய்யும் பெண்மணிகளுக்கு அவரது கணவர் மற்றும் குழந்தைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டாகும். தீராத நோய்கள் தீர்ந்து போகும். எப்போதும் குடும்பத்தில் மங்களம் நிலவும். சிவபெருமானுக்கு செய்த அபசாரங்கள் தோஷங்கள் விலகி நல்ல எண்ணங்கள் உண்டாகும். இன்று ஒரு கலசத்திலே கேதாரேஸ்வரரை கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொல்லி ஆவாகனம் செய்ய வேண்டும். சூலம் டமருகம் சைவ ததானம் ஹஸ்தயுக்மகே கேதாரதேவ மேஷானம் தியாயேத் திரிபுரகாதினம். அது மட்டுமல்லாமல் 21 இழை
21 முடிச்சுள்ள மஞ்சள் சரட்டில் அம்மனை ஆவாகனம் செய்து 16 உபசார பூஜைகள் செய்து அஷ்டோத்தரத்தால் அர்ச்சித்து 21 பழம், 21 அப்பம், 21 வெல்ல உருண்டை நிவேதனம் செய்து பூஜையை முடிக்க வேண்டும். பிறகு கீழ்கண்ட ஸ்லோகம் சொல்லி பூஜை செய்த 21 முடிச்சுள்ள சரட்டை ஆயுஷ்ச வித்யாம் ச ததா சுகஞ்ச சௌபாக்யவிருத்திம் குரு தேவதேவ சம்சாரகோராம்பு நிதௌ நிமக்னம் மாம் ரக்ஷகேதார நமோ நமஸ்தே என்று கூறி கட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு 21 சுமங்கலி பெண்களுக்கு 21 வெத்தலை, 21 பாக்கு, 21 மஞ்சள் கிழங்குடன் தாம்பூலம் தந்து நமஸ்கரித்து அவர்களின் ஆசியை பெற வேண்டும். இதனால் சிவபார்வதியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்கிறது ஸ்கந்த புராணம். நன்றி, வணக்கம்.